2025 புது வருடத்தின் முதல் வதந்தி என்பதாக தினமணின்னு நினைக்கிறேன். இந்த பத்திரிகையில் அரசு பள்ளிகளை தாரை வார்க்கிறார்கள், தத்து கொடுக்கிறார்கள். 500 பள்ளிகளை தத்தெடுத்து தனியாருக்கு தாரை வார்ப்பு அப்படின்னா அவன் ஒரு செய்தியை போடுறான். என்னன்னு உள்ள படிச்சா முதல்ல இந்த செய்தியே நமக்கு வரல. இது ஒரு பெட்டி செய்தி. இதை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிக்கை விடுகிறார்கள். பாலகிருஷ்ணன் தனியாருக்கு தாரை வார்ப்பது 500 பள்ளிகளை அவர்கள் செலக்ட் செய்து அதற்கு அவர்கள் வேலை செய்வது என்பது புதிய கல்விக் கொள்கையுடைய ஒரு அம்சம். தனியாரை இந்த மாதிரி எல்லாம் உள்ள விடக்கூடாது, இதனால் பல்வேறு ஆபத்துகள் ஏற்படும். சுந்தரா டிராவல்ஸ்ல மாதிரி மோசம் வந்துட்டாரு. அதாவது செய்தியை விட அறிக்கை பெருசா இருக்கு. இப்படி ஒரு அறிக்கை வந்த உடனே நியூஸ் சேனல்கள்லாம் வந்து அரசு பள்ளிகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது, கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் அப்படின்னு செய்திகள் போடுகிறார். இதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, தனியார் பள்ளி கூட்டமைப்பு, அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ட்விட்டர் போட்டேன். ஏன்னா பேசிக்காக அதை படித்தாலே தெரியுது, அந்த செய்தித்தாளில் வந்த செய்தியை படித்தாலே தெரியுது. அவர்கள் ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் அமைச்சர் இருந்திருக்காரு. அமைச்சரையும் அரசாங்கத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அரசு பள்ளிகளில் தான் படித்தோம், படித்து வாத்தியாராகி அதுக்கப்புறம் தனி ஸ்கூல் ஆரம்பித்து இப்படி தனியார் பள்ளிகளை தான் எங்களுடைய தொழிலாக வச்சுருக்கோம். நாங்கள் திரும்ப இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும், அரசு பள்ளிகளுக்கு ஏதாவது செய்யணும், அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை நாங்கள் வந்து ஒரு 500 பள்ளிகளுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதை வாழ்த்தி நன்றி தெரிவித்துட்டு அவர் வந்து இறங்கிடுறாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதற்கு ஒரு திட்டமிடுதலோ அல்லது அரசாங்கம் இவர்கள்ட்ட கோரிக்கை வைத்ததோ இவர்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு நாம்ஸோ எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு விழா நடத்தினா ஒரு 10 தீர்மானத்தை போடுவாங்கல்ல, அப்படி அரசு பள்ளிகளுக்கு உதவுவதாக திட்டம் வைத்திருக்கிறோம் தீர்மானம் 1 அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கு. இவ்வளவுதான். இதுக்கு வாழ்த்து தெரிவித்த வச்சு அமைச்சர் வரவேற்பு, அரசு பள்ளிகள் 500 தனியாரால் தத்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு செய்தி போடுறானுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிக்குது. இது கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனத்தோடு இல்லை. அதே நேரத்தில் அண்ணாமலை 45,000 கோடி எங்கே போச்சு, அரசு பள்ளிகளை பாதுகாக்கிறதுக்கு, அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்வதற்கு, அதை நிர்வாகம் நடத்துவது நம்மகிட்ட காசு இல்லையா, எதற்கு தனியாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புள்ளியில இணையறாங்க. ஒரு வதந்தியில ஒரு செய்தித்தாள் போடுற ஒரு செய்தியில இணையிற புள்ளியா இருக்கு. அதான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏங்க இது இன்னைக்கு நேரத்தை நடக்குது. அதாவது தமிழ்நாட்டில் பெரும் பணக்காரர்கள், கார்பரேட் நிறுவனங்கள் நடத்துவர்கள், அவர்கள் சிஎஸ்ஆராகவே வைத்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஏங்க ஒருத்தர் கடலை மிட்டாய் விற்கிற ஒரு 4 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் தானே கொடுத்தாரு. நம்மளாம் பாராட்டி பேசணுமே. மதுரையில் ஒரு தான் படித்த ஸ்கூலுக்கு ஒரு சொத்தை கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு. ஒரு அம்மா எழுதி கொடுத்துச்சு, நிலத்தை மொத்தமாக எழுதி கொடுத்துச்சு. துணை முதலமைச்சர் வீடு தெரிவி பாராட்டிட்டு வந்தார். அது மாதிரி தான் இது ஒரு உதவி செய்கிறேன்னு இருக்காங்க அவங்க சங்கத்திலேருந்து. இல்லை, சூத்திரர்கள் பல பேர் இந்த மாதிரி செய்கிறது உண்டு. பார்ப்பனர்கள், சினிமா நடிகைலாம் வந்து டி நகர்ல பல கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அந்த மாதிரி கோயிலை கட்டிட்டாங்களே, அந்த மாதிரி அவங்க பண்றாங்க. நம்ம ஆட்கள் யாராவது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தானம் பண்றேன் அல்லது உதவி பண்றேன்னு வச்சா இது காலகாலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் ஒரு 100 சேர் பெஞ்சை வாங்கி போட்டா உபயம்னு எழுதியிருப்பாங்க. லைட்டு அல்லது ஒரு பூங்காவை கட்டி கொடுக்கறது, விளையாட்டு மைதானத்தை சீரமைச்சு கொடுக்கறது, இவ்வளவுதான் உட்கட்டமைப்பு. ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எடுத்து பண்ணுறது இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதான். இது இன்றைக்கு நேற்றில் காலகாலமாக நடந்து வரக்கூடிய ஒன்று. கடந்த காலங்களில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி நிலத்தை தானம் கொடுத்தவர்கள் பெயரிலேயே அந்த பள்ளிக்கூடம் இயங்குவதெல்லாம் கூட நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது ஒரு இவ்வளவு எளிமையான விஷயம். இதை NEP-யோடு இணைத்து அதனுடைய அம்சம் இது அப்படின்னு சொல்லுவது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இதில் கேட்குறாரு, சிந்தன் கேட்குறாரு, சிஎஸ்ஆர் ஃபண்டுக்கு, தனியார் பள்ளிக்கு சிஎஸ்ஆருக்கு என்ன தொடர்பு இருக்குது? அது கார்பரேட் கம்பெனி அவங்களுக்கு இதுக்கு, அதாவது வந்து ஒரு மேற்கோள் தான் சொல்கிறாரு. சிஎஸ்ஆர் ஃபண்டு மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இது இருக்கும் இல்லையா, அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிள் ஃபண்டை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் விளக்கு சொன்னதுக்கு ஒன்று சிஎஸ்ஆரே கிடையாது அப்படி ஒரு பிடிக்கிறாராம். இல்லை, கிடுக்கி பிடி போட்டு அவர் கட்சியுடைய தலைவர் இந்த அறிக்கைக்கு கையெழுத்து போட்டவரே வந்து செய்திகள் இந்த மாதிரியான வாக்கியங்களோட வந்துச்சு. நேத்து சாயந்தரம் அந்த செய்தியை பார்த்து அதனால வந்து அதை பற்றி அந்த செய்தியை மட்டும் வச்சுட்டு நாங்க கண்டன அறிக்கை கொடுத்துட்டோம்.
நேற்றைக்கே அமைச்சர் இதை மறுத்து இருந்தாருன்னா நாங்க இதை கொடுத்துருக்க மாட்டோம். அவர் காலையில் ஃபோன் பண்ணியே பேசியிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு காலையில் அறிக்கையை பார்த்தோன்னே பேப்பரில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு. உடனே ஃபோனை போட்டே பேசிட்டாரு. அப்படிலாம் இல்லைங்கன்னு விளக்கம் சொல்லிட்டாரு. அவர் அதை ஏற்றுக்கொண்டு பெரிய மனதுனால வந்து உடனே மறுப்பும் தெரிவிச்சாரு. பிரஸ்ல வந்துட்டு இது தவறுதெல்லாம் நடந்துருச்சுங்கிற அளவுக்கு அவர் முடிச்சிட்டார். பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து எந்த ஒரு அறிக்கையும் ரியாக்ஷனும் பண்ண வேண்டியது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக அரசு வந்து அமைச்சர் வந்து அந்த செய்தி தப்புன்னு மறுத்துருந்தா நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செய்தி அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது? ஆகவே இன்றைக்கி வந்து நாங்கள் அது மாதிரி செய்யலைன்னு சொல்லிருக்காரு. ஓகே, நல்லது, நல்லது, வரவேற்போம். ஆனால் அந்த செய்தி என்பது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருந்தது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து செஞ்சது சொதப்பிட்டோம், தெரியாமல் ஒன்று பண்ணிட்டோம்னா அது அத்தோட விடுறதில்லை. எதற்காக சிஎஸ்ஆர்னா வாங்கிடுவீங்களா? இன்னொரு பாயிண்ட் இருந்ததுன்னா, இது வந்து கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது புதிய கல்விக் கொள்கையில இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். என்இபியில என்னென்ன இருக்குங்கிறது வேற. என்இபியில மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் கூட தான் இருக்கு. அதை நம்ம 100 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். காலை உணவு திட்டம் 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறுத்திடுவோமா? என்இபியில எது இருந்தாலும் நிறுத்திடுவோமா? முதல்ல என்இபியை எதிர்ப்பதுனா என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்இபியை புறந்தள்ளுவதும் என்இபில இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ற வேற வேற. இப்ப யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து வந்து நவோதயா பள்ளிகள் கட்டுறான்னா நீ நவோதயா பள்ளியே கட்டாதேன்னு எதிர்க்கிறது கிடையாது. நவோதயா பள்ளி கட்டணும்னா நீ வைத்திருக்கக்கூடிய நாம்ஸ்ல ஒண்ணு, இங்க இருக்கக்கூடிய மொழியை நீ விலக்கி வைப்ப, தமிழ் வழி கல்வியை நீ ஒத்துக்கொள்ள மாட்ட, இங்க இருமொழி கொள்கை இருக்கு, மும்மொழி கொள்கையை நீ வெப்ப அப்படிங்கறது தான் அதனுடைய பிரச்சனையே தவிர ஒன்றிய அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதால இன்னொரு நன்மைதான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பின்னணியில நீ இப்படி ஒரு மொழி திணிப்பு வேலையெல்லாம் செய்யற. சிபிஎஸ்இ பள்ளியில் தான் படிக்க வச்சா என் பிள்ளைக்கு வசதின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த பெற்றோர்கள், அதாவது நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வறுமை கோட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வச்சுருவாங்க. ஃபீஸ் கட்ட முடியல, 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வருது ஃபீஸு. அப்போ கேவி ஸ்கூலை நோக்கி எங்கள் யாராவது தெரிஞ்ச எம்பி இருந்தால் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கொடுமைகளும் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்குது. கேவியில் வந்து ஃபீஸு கம்மி, ஆனால் சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கிறனால அங்கே போகணும்னு நினச்சி துடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரியான சூழலில் நவோதயா பள்ளிகள் வந்தால் கூட ஓகே தான், நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வந்து என்ன பண்ணுவ? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையே நீ இது பண்ணுவ, நீ ஹிந்தி திணிப்பு பண்ணுவ. இதை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிறது நம்மளுடைய இது விஷயம். அதே மாதிரி என்இபியில் வந்து மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையே கிடையாது. என்இபி 2020 வெளியிட்ட போது, கஸ்தூரி வெளியிட்ட போது இப்போ வரைக்கும் அந்த புதிய கல்விக் கொள்கையில் மாற்றுத்திறனாளிகளை என்ன செய்வது, அவர்களுக்கான சிறப்பு திட்டம் என்ன, புதிய கல்விக் கொள்கையில் அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பல நாடுகளை பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் திட்டங்களை கொண்டு வந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது கிடையாது. மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையே அதில் கிடையாது. தமிழ்நாடு அரசு வந்து மாற்றுத்திறனாளிக்கான அசசபிளான ஸ்கூல்களை வந்து ஒரு புதிய கட்டிடங்கள் எது கட்டினாலும் சரி, பள்ளிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காகவே தனியாக கட்டுறது, அவர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளிலும் விதவிதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமிப்பதுங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம். நம்ம என்இபியை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. தனி கொள்கையும் வகுத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கொண்டு வந்து அங்க என்ன செய்தாலும் இது என்இபியில இருக்குன்னா, அதாவது ஒரு கட்டத்துல என்ன ஆக்கிட்டாங்கன்னா, என்இபி என்றாலே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படி சொல்லுவதால இவர்களுக்கு பல நன்மைகள் இருக்கு. நீங்க அதுல இருக்க ஏதாவது ஒரு கூரை எடுத்தப்ப நீங்க சோறு போடுறது கூட தான் என்இபிக்குள்ள வருது, அதையெல்லாம் எதிர்க்கல. அதுல எதிர்க்கக்கூடிய கூறுகள் இத்தனை இருக்கு, அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறது விலாவரியா ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா, இவர்கள் வந்து அதை வேறொரு தளத்துக்கு கொண்டு போய், சரி இவ்வளவு சொல்லக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் வந்து கேரளால நடக்குதே, அங்க போய் சொல்லலாம்ல. கேரளா என்இபி ஏற்றுக்கொண்டு விட்டது. ரெண்டாவது, அந்த மாதிரி கார்பரேட் நிதி வாங்கி பள்ளிகளை வந்து தனியார்கிட்ட ஒப்படைத்து சீரமைக்கிறத ஒரு திட்டமாவே நவகாடா என்னவோ பேர் வைத்து அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியே நடக்கிறது. இதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு விமர்சிக்கிறதுல ஒரு பொருள் இல்ல. அது கேரளால அவங்க ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க, மக்களுடைய பாடு. இங்கே சரியா நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பொய்யான வதந்தி செய்தியை வைத்துக்கொண்டு அண்ணாமலை சொல்லுகிற அதே பாயிண்ட் எடுத்து நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அது என்னவா புரிஞ்சுக்கிறது? ஒரு முற்போக்கு இயக்கத்துக்கும் ஒரு தக்கு வித்தியாசம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கடைக்கோடி தோழருக்கும் அந்த கட்சியுடைய தலைமையில் இருப்பவர்களுக்குமான இடைவெளி எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தான் பிரச்சனை. ஒரு கடைக்கோடி தோல்ல ஜோல்னாப்பை போட்டு வீதி வீதியா தலித் பிரச்சனைகளையும் ஏழைகள் பிரச்சனையும் டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளை போய் நீங்க கேட்டு இடபிள்யூஎஸ் வேணுமான்னு கேட்டா அதெல்லாம் மக்களுக்கு எதிரானது, ஏழைவாளைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லுவார். ஆனா அந்த கட்சியுடைய தலைமை இடபிள்யூஎஸ் ஆதரிக்குதுல்ல, அப்படித்தானே அதை பார்க்க வேண்டியதா இருக்கு.
உண்மைதான். இந்த மாதிரியான வேலைகளை தான் இவங்க திரும்ப திரும்ப செய்கிறார்கள். இந்த புரளியால் என்ன கிடைக்குது? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இடைநிற்றலை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இந்தியாவில் தமிழ்நாடு 0, பீகார், உத்தரப்பிரதேசம் எல்லாம் இடைநிற்றல் ரொம்ப அதிகமாக. தமிழ்நாடு அதுல வந்து கூடுதலா மாணவர் சேர்க்கையை, அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையை அதிகமான விகிதத்தை காட்டியிருக்கு. ஒரு பையன் 2 வாரம் வரலன்னு நம்ம அமைச்சர் தேடி போயிட்டாருங்க. இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா? உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? ஸ்கூலுக்கு ஒரு பையன் 2 வாரம் வரலன்னு அமைச்சர் வீட்டுக்கு தேடி போயிட்டாரு. தேடி போய் ஏன்பா வரலன்னு சொல்லி 14 நாள் லீவு, நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வா, ஒரு பிரச்சனையும் உன்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் கேள்வி பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் வான்னு அமைச்சர் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி ஒரு மாநிலமாக இருக்குது. ஒரு செய்தியை படித்தா அந்த செய்தி பாமரனுக்கு கூட புரியுமே. இது ஒரு சாதாரண விஷயம். அவன் வந்து உதவி செய்ய போறேன்னு அவன் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்றான். சினிமா நடிகன்ல ஆரம்பிச்சு லோக்கல்ல இருக்க பணக்காரன் வரைக்கும் அவனுக்கு தன்னுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் முதல்ல கை வைக்கிற இடம் பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். கோயிலே டியூப்லைட் வாங்கி போட்டு பேர் எழுதி சாமி பார்த்துக்கு நம்மள அப்படின்னு நம்புறவங்க. நம்ம அதையெல்லாம் என்ன செய்ய முடியும்? இப்போ அதானி நிறுவனம், அம்பானி நிறுவனம்லாம் இருக்கு. அவங்க சிஎஸ்ஆர்னு ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல வந்து கோடி கூட கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்க தான் வச்சுக்கணும். தூத்துக்குடி முழுக்க வேதாந்தாவுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டு தான் எல்லா பூங்காக்களையும் நிர்வகித்தது. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா, இந்த இது எல்லாமே நிர்வகிக்கிறது வந்து வேதாந்த நிறுவனத்தினால் அப்படின்னு எழுதி போட்டுக்கிட்டு இருந்தான். ஸ்டெர்லைட் நிறுவனத்தால் தான் எழுதி போட்டுருந்தான். இதுக்கு என்ன பண்ணுறது? அந்த மக்கள் தான் கடைசியில் அந்த கம்பெனியை விரட்டி அடித்தாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? அவன் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு ஏதோ பிராயச்சித்தம் தேடுறாங்க. அதுலேருந்து ஏதாவது வருதுன்னா, அது மக்களுக்கு ஆபத்து இல்லாத வகையில் வருதுன்னா அதை ஏற்றுக்கத்தான் வேணும். அதை வேணான்னு நான் தடுக்கிறது மூலமாக என்ன சொல்ல வரேங்க? இது அதுக்கு புதிய கொள்கையெல்லாம் துணைக்கு கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாத கதைகளை கட்டி இன்னைக்கு வந்து அவங்க மறுபறிக்கையை படிக்கணும். நாங்கள் ஏதோ பொருந்தன்மையாக கொடுக்கணும்னு நினச்சா அதை வந்து இது பண்ணுறாங்க. இப்ப தனியார் பள்ளிகள் எதற்காக செய்கிறார்கள், அவர்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறதுக்குள்ளெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதற்கு முடிவு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க சொன்னது என்ன செய்யறாங்கிறதான சொல்றாங்க. அந்த உதவியில என்ன ஆபத்து இருக்க முடியும்? இவங்க ஏதோ வந்து அரசு பள்ளிகளுடைய நிலங்களை எல்லாம் தனியாருக்கு ஒரு 100 வருஷத்துக்கு லீஸ் எழுதி வைக்கிற மாதிரியும் வித்தற மாதிரியும், இங்க இருக்கக்கூடிய அதுல அரசு பள்ளியில பணிபுரியக்கூடிய வாத்தியார்களுக்கெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிட்டு பிரைவேட்டை கொண்டு வந்து வைக்கிற மாதிரியும், அல்லது அந்த தனியார் தத்தெடுக்குதுன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் மாசம் மாசம் இனிமேல் ஃபீஸ் வாங்குற மாதிரி என்ன கதை இது? இது ஒரு டாபிக்னு ஒரு நாள் ஓட வைக்கிறாங்க பாத்தீங்களா? அவன் ஒரு பெட்டி செய்தியை போட்டு, பொய்யான செய்தியை போட்டு வருஷம் முதல் நாளே ஒரு மங்களகரமா அவனுடைய தொழில் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இவர்களும் அதற்கும் பலியாகிறார்கள். நீ தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. அண்ணாமலையாவது சொல்லலாம், நீ போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தா உன் கூரை இப்படிதான் இருக்கும், 44,000 கோடி எங்க அப்படின்னு கேட்டா அரசாங்கம் அவரு தோழர் கேபின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவு கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு அடிப்படை அமைப்பு, சாதாரண ஒரு இதாக நீங்கள் சொல்லக்கூடிய அளவில் ஒரு ஜோல்னா பை போட்டு மக்கள் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு அப்படி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சவர். அவருக்கே ஊதி அடிச்சுக்க என்ன சொல்றது? பாஜக முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு வந்து டெல்லி கிளம்பி செல்கிறார். ரொம்ப குஷியா கிளம்பி போறாங்க. அவங்களா எதுக்கு போறாங்கிறதையும் ஹிண்ட் கொடுத்துட்டு போறாங்க. நட்டாஜியை சந்திக்க போகிறேன், நட்டாஜியை சந்திக்க போகிறேன், அதெல்லாம் அரசியல் விஷயமா தான், கட்சி விஷயமா தான், அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்துன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு 10 நாள்ல நல்ல செய்தி காத்து இருக்குதுங்க. இன்று டெல்லி செல்கிறேன், கட்சி விஷயமாக தான் செல்கிறேன். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் நட்டாஜி அவர்களை சந்திக்கிறேன். கட்சியில வந்து இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள அத்தனை மாநிலங்களிலும் புதிய மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாவட்ட தலைவர்கள், அதுக்கு பின்பு மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒவ்வொரு முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு செல்வார்கள். அதே போல நான் அந்தமான் நிக்கோபார் மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கு சிறப்பு அதிகாரியாக செல்கிறேன். 10 நாள்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களின் மாநில தலைவர்களையும் பாஜக வந்து மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒரு நிருபர் வந்து கேட்கிறார், மாநில தலைவருங்களா, நம்ம அம்மாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமா மாநில தலைவர்கள் தான். முதல்ல மாநில தலைவர்கள், அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர்கள். மாநில தலைவர்களை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை வேறு மாநிலங்களில் பார்வையாளராக அனுப்புவாங்க. அப்படி வந்து இவங்க அந்தமான எங்கேயோ போகிறாங்க போல் இருக்கு. அங்கே நான் போகிறேன். அப்போ இதுக்குள்ளதான் செய்தி இருக்கு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை இந்த லண்டன் கூத்தெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இப்ப வருது அப்ப வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னொரு 10 நாளில் வரப்போகிறது, எல்லாரும் ரெடியா இருந்துங்க அப்படிங்கிறது தான் அது இருக்கக்கூடிய விஷயம். கருணாகராஜன் அண்ணாமலை பக்கத்துல காணா கொஞ்ச நாளா. ஓஹோ, காணாமல. இப்போ அந்த குழுவில் ஒரு நிர்வாக குழுன்னு ஒரு லண்டன் போகிறப்ப அறிவிச்சாங்க இல்லை, அந்த குழுவில் இருக்கக்கூடிய யாருமே அண்ணாமலை பக்கத்தில் நிற்கிறது இல்லை, முருகானந்தத்தை தவிர.
செருப்பு வேற போடுறது இல்ல. அது யாரும் செக் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அது சொன்ன ஒரு நாளோட போச்சா, இன்னும் செருப்பு போடாம தான் சுத்திட்டு இருக்காப்லையா? அது அந்த ஒரு நாடகத்தில் சவுக்கடிக்கிற சீன் வந்துச்சு, அதுதான் ஞாபகம் வருது. அந்த சவுக்கு வந்து நாடகத்துக்கு விற்கிறதான், பருத்தி சவுக்கு. என்ன அடித்தாலும் வலிக்காதான். இப்போதைக்கு அவருக்கு முட்டு கொடுக்க வந்திருப்பவர் வந்து KS ராதாகிருஷ்ணன், மூத்த இயக்கவாதி. அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தான் தலைமையேற்றதிலிருந்து இன்று வரைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கு தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கும் அண்ணாமலை அவர்களை குறித்து தேவையில்லாத புகார்களை கிளப்பி கொண்டு பாஜக கட்சியினரே டெல்லி வரை சென்று முறையிடுகிறார்கள். இது நாமெல்லாம் யாரும் சொல்ல. அவர் பாஜக துண்டு போட ரெடியா இருக்கக்கூடிய KS ராதாகிருஷ்ணன் இது மாதிரி பாஜக கட்சிக்குள்ளேயே பலர் டெல்லியில் முகாமிட்டு அண்ணாமலைக்கு ஆப்பு வைப்பதற்கு ரெடியாகி கொண்டிருக்கின்றனர். இந்த தகவல்லாம் எனக்கு வந்து சேருது. வேற எப்படி வந்து சேராது, அண்ணாமலையே தான் மேற்படியா இருக்கு. எனக்கு என்னன்னா, இவரு கால் வைக்காத ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான். பழிதாண்டாத ஒரே இடம் அங்க மட்டும்தான். அதுக்கு ஒரு உள்ள போயிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அந்த வேலையை முடிச்சிருக்கீங்க. அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிலர் இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளம் IPS அதிகாரி தன் பணியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த பொறுப்பை தலையில் சுமந்திருக்கிறார் என்றால் அவருக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லா வகையிலும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, புரிஞ்சுக்கலாம். இவர் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எல்லா வகையிலும் எப்படி உதவி செய்தாரோ, இந்த குறிப்பா சொல்லணும்னா தமிழருவி மணியன், அதான் பல கருப்பையா, இவர்கள் மாதிரி எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை விட்டுவிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மையாக இருக்க முடியாது. இது என்னை போன்ற சிலருக்கு பொதுவெளியில் தெரியும் அப்படின்னு தன்னுடைய இப்படி ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதுங்க. அதாவது ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி பேப்பர் படிச்சுட்டு கமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் காப்பி கேட்டால் வராது, சாப்பாடு கேட்டால் நேரத்துக்கு வராது. இருந்தாலும் வந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தோடு அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை அனுபவிக்கணும். இப்படி உட்காந்து ட்விட்டரில் எவனுக்கும் கதறிக்கிட்டு தனக்காகவும் கதறிக்கிட்டு பாவம் தான். இல்லை, IPS வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்கிறாங்க. 1000 கோடி மார்க்கெட்டை ராஜினாமா, உங்களை யாருடா கூப்பிட்டா? கேட்டா பாஜக வேலை பார்த்தேங்கிறாரு. பாஜக இந்த ஆள் இப்படி தான் வச்சிருந்தாருன்னு தெரியல. இன்னொன்று, அண்ணாமலை ADMK எடுக்கக்கூடிய லைனை எடுத்து சீசன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாப்படி. போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை அனுப்பி விடுறாங்கன்னாலும் சரி, வச்சுக்க போகிறாங்கன்னாலும் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சூப்பராக பண்ணுறப்பா அப்படின்னு ADMK ITவிங்க பார்த்து ஒரு விசில் அடிச்சார பற்றியா முந்தானத்து. இல்லை, இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க. அந்த யார் அந்த சாருங்கிறது அவனுங்களுடைய டேக்லைனு. அவனுங்க இதை தான் இப்போ புஷ் பண்ணலாம், இன்னொரு 10 நாள் ஓடுன்னு நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை இவனும் எடுத்து போட்டு யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு கேட்டுட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு மாதிரி இப்போ வந்து பாஜக தொண்டர்களே பல பேர் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இனிமேல் தேவையில்லை, அண்ணாமலை வெளிதான் கரெக்டு, நம்ம தனித்தே கொட்டையை பிடிப்போம் அப்படிங்கிற கனவோடு இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களெல்லாம் மறுபடியும் சீசன் பண்ணி கூட்டணிக்கு தயார்படுத்தக்கூடிய வேலையில் அண்ணாமலையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டா. அப்படி அண்ணாமலை இருந்தாலும் சரி, துரத்தி விட்டாங்கன்னாலும் சரி, அடுத்து மறுபடியும் எடப்பாடியார் காலமுக்கு ரெடியாக வேண்டிய சூழ்நிலை தான் பிரகாசமா தெரியுது. இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கோர்ட்டு முதல்ல சுமோட்டோவா எடுத்துச்சுல்ல, அன்னைக்கு அது சொன்ன கமெண்ட்டை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கோர்ட் பயங்கரமா பண்ணிருச்சு அப்படி இப்படின்னானுங்கல்ல, எல்லாம் பண்ணானுங்கல்ல. இன்னைக்கு அதே கோர்ட்டு பாமகவுடைய வக்கீல் பாலு வந்து எங்களை வந்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட விட மாட்டேங்கிறாங்க, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க உத்தரவு கொடுங்கள்னு போய் இந்த கேஸை கொண்டு போய் போட்டிருக்காரு. அதற்கு அவர் சில இப்போ இந்த 4-5 நாள் ஒரு வாரம் நடந்துருச்சுல்ல, இதையெல்லாம் பார்த்த நீதிபதி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை எந்த மீடியாக்காரனும் பேசுவதற்கு தயாராகவே இல்லை. அதாவது அன்னைக்கு வந்து பிரேக்கிங்ல எடுத்தாங்க, இன்னைக்கு வந்து வாய் அதையும் மூடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னங்கடா பிரேக்கிங்? பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் அவர் கேட்கக்கூடிய கேள்வி. இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும், அதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு காவல்துறை வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது, நீதிமன்றம் அதை கண்காணித்து வருகிறது. கூடுதலா இதை யார் விசாரிக்க வேண்டும்ங்கிறத வரைக்கும் உத்தரவு போட்டிருப்பது நீதிமன்றம். நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறையின் விசாரணை நடந்து வரும்போது இப்போ கஸ்டடி கேட்டிருக்காங்க. அந்த 3 பெண் அதிகாரிகள் வந்து அவனை கஸ்டடி எடுத்து இது மாதிரி வேற எதுவும் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறதும், அவன் ஃபோனில் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ இருக்கான்னு சொல்லி அதை வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது உரிய கவனத்தை வன்கொடுமை மாதிரியான விஷயங்களில் ஒட்டுமொத்தமாக பார்க்காமல் இந்த விஷயத்தை மட்டும் அரசியலாக்குவது ஏன், அது ஏற்புடையதல்ல அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா வெறும் விளம்பரத்துக்காக போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள். அதாவது இன்னைக்கு பாமக, நேற்றைக்கு நாம் தமிழர், அதற்கு முந்தின நாள் அதிமுகன்னு தினசரி ஒவ்வொருத்தரும் இவர்கள் பேசி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சி இதுக்காக போராட்டம் பண்ணுவோம்,
அதுக்கு போராட்டத்துக்கு தினசரி சென்னையில வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கணும், பொதுமக்கள் வந்து தெருவில் நிக்கணும் அப்படின்னு நீங்க செய்வது, அதற்கு கோர்ட் வரைக்கும் போய் அனுமதி கேட்கும் போது அவர் மறுத்துறாரு. நீங்க வந்து பிரச்சனையா பார்க்காமல் அதை வைத்து என்னென்னலாம் அரசியல் பண்ண முடியும்னு பார்ப்பது சரியல்ல அப்படின்னு வெளிப்படையா அடிச்சிருக்காரு. ஆனா ஒரு பயலும் அதை பத்தி பேசல. இந்த ஒரு வாரத்துல இத்தனை ஃபர்ஸ்ட் இவர்கள் சொன்ன பொய்கள் எல்லாம் உடைந்து இன்னைக்கு குற்றவாளி கைது செய்யப்பட்டு வழக்கு அதனுடைய சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறது இல்லை. இன்னைக்கு விகடன்ல தலையங்கம் வருது. அதாவது இந்த எஃப்ஐஆர் லீக் என்பதை போலீஸ் தான் செய்ததுன்னு பாஜகவும் அதிமுகவும் பரப்பிய பொய்கள் ஒன்றிய அரசுடைய என்ஐசியால் உடைக்கப்பட்டே 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஆமாம். உடைக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு எழுதியிருக்கக்கூடிய தலையங்கத்தில் திட்டமிட்டு இந்த எஃப்ஐஆரை வெளியிட்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு தலையங்கம் எழுதுறான். அப்போ அவனுக்கு எவ்வளவு தைரியமும், எவன் நம்மளை கேட்க முடியும், படிக்கிறவனை எல்லாம் எவ்வளவு பைத்தியக்காரனா நினைக்க முடியும். பத்திரிகை விற்பனை குறைஞ்சு போச்சுங்க ரைட்டு, அல்லது தலையங்கத்தை படிப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவுங்கிற ரைட்டு. என்னதான் இருந்தாலும் ஒரு விஷத்தை வந்து தரையை விட்டு போறது இருக்கு. ஏங்க இதுக்கு 10 வருஷம் கழிச்சு இதனுடைய டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். அப்ப என்ன நினைப்பாங்க இதை பத்தி? ஒரு பத்திரிகை இருந்துச்சியா, அந்த பத்திரிகையை வந்து 100 வருஷம் அந்த பத்திரிகையா, அந்த பத்திரிகையினுடைய இதுல வந்து இப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து அரசே வந்து இப்படி பண்ணிட்டாங்களா? இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கிளப்புச்சுல, அன்னைக்கு போட்டிருந்தானுங்க கூட அவனுங்க சொல்ற வெர்ஷனை வச்சு அவன் தலையங்க எழுதுனான்னு சொல்லாங்க. 4 நாட்களில் என்ஐசி மறுத்து இருக்கிறது, என்ஐசி பொறுப்பேற்றிருக்கு. அதற்கு பிறகும் இதை வந்து போலீஸ் மேல குற்றம் சாட்டுவதுனா இது இவன் மட்டும் பண்றது இல்ல. இதைத்தான் அந்த என்ஐசி ஒத்துக்கொண்ட முதல் நாளே நியூஸ் மினிட் பண்ணுச்சு. நாங்க சொன்னதை தான் என்ஐசி சொல்லி இருக்கு, போலீஸ் தான் இப்ப வெளியிட்டு இருக்கு. என்னன்னா இவர்களுக்கு எந்த தைரியம் வருதுன்னா, எஃப்ஐஆரை லீக் செய்த ஆசாமிகள் 14 பேர்னா அந்த 14 பேருக்கு மேல வழக்கு பாய்ந்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குது. அது கடைக்கோடி தமிழன் வரைக்கும் செய்தியா போய் சேர்ந்துருந்துச்சுன்னா அதற்கு பிறகு இந்த விவகாரத்தை வைத்து இன்னொரு புரளி கிளப்புவதற்கு, வதந்தி பரப்புவதற்கு இவனுக்கு வந்து கை வந்து கூசும். ஆனா பரப்புனவன் எல்லாரும் மேலும் மேலும் அடுத்த நாள் இன்னொரு பொய், தினசரி வெவ்வேறு பொய்களை. இன்னைக்கெல்லாம் திருமாவளவன் எங்கேயோ இதுல ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் வைக்கிறார். பிரஸ் மீட்டில் அவர் வழக்கமாக பிரஸ் மீட்ல அவர் சொல்ல வர தகவல்களை சொல்லிட்டு இருக்கார். ஒரு நிருபர் வந்து யார் அந்த சார்னு கேட்கறாங்களேன்னு ஒருத்தர் கேட்கிறார். அதற்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நேர்மையா விசாரணை நடக்கணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாருங்க. இவனுங்க தலைப்புச் செய்தி என்னவா போடுறானுங்கன்னா, எந்த சாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும். யார் அந்த சார்? திருமாவளவன் கேள்வி. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ யார் அந்த சாருங்கிறது இவனுங்களா அவர் வாயில போட்டுட்டு அதற்கு அவர் பதில் சொல்லதை இவனுங்க கேட்ட கேள்வியை மேல வச்சு அதற்கு திருமாவளவன் அப்படி சொன்னதால திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவனும் யார் அந்த சாருன்னு கேட்கிறார் அப்படின்னு புதிய தலைமுறையில போடுறோம். எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க. அப்போ வெள்ளை சட்டி போட்டு நிக்கிறாரு இவர் தான் அந்த சார் அப்படின்னு தான் முடிக்கணும். வழக்குடைய போக்கு திசை மாற்றுவதற்கும் இல்லாத ஒரு எதிரியை கட்டமைச்சு அந்த பெண் இன்னும் வேறு ஒரு நபரால் பாதிக்கப்பட்டதாக ஒரு கதையை கட்டி அந்த பொண்ணால பதில் கூட சொல்ல முடியாது. இதுல இரண்டாவது தரப்பு, இதில் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான தரப்பு அந்த பெண். ஆனா அந்த பெண்ணுக்கு வாய்ஸே கிடையாது. இவனுங்க அரசியலுக்காக என்ன கதையை சொன்னாலும் அதை மறுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு இல்ல. இந்த சொகுசின் மேல ஏறி உட்கார்ந்துட்டு தான் இத்தனை கேவலமான விஷயமா தெரியுது. நீதிமன்றம் வரைக்கும் ஒருத்தங்களால பேச முடியலன்னு அதை வந்து பேச முடியாத நபரை வைத்துக் கொண்டு எவ்வளவு கதைகளை இவங்க புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கும் அவன் வந்து அந்த பொண்ணையை வந்து கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய வச்சான், அவரும் அந்த பொண்ணை வந்து கெடுத்திருக்காரு, அவரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை. அது எப்படி இருக்குங்கிறத அடுத்து பிஜேபி காரனுங்க தான் மாசத்துக்கு ஒரு ரேப் பண்றானுங்க. அதுவும் குறிப்பா எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் மேல முதற்கொண்டு இப்ப முனிரத்ன முட்டாயிச்சாங்கல்ல, இது மாதிரி கேஸ் எல்லாம் அடுத்து வரும்போது அதில் நம்ம கதை சொன்னோம்னா தான் இந்த மாதிரி சென்சிட்டிவான விவகாரத்துல கதை சொன்னா மனசாட்சி அடகு வச்சுட்டு கதை சொன்னா எப்படி இருக்கும்னு அவனுக்கு புரியும். அது வரைக்கும்லாம் அவனுக்கு புரியாது. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். Politics பேசலாம். Politics.